ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வாகனங்களுக்கு ஒரு புதிய ரூல் சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி டோல் பாயிண்ட், அதாவது சப்தகிரி டோல் பாயிண்ட் தாண்டி மலை ஏறும் இறங்கும் பாதைகள், திருமலை முழுவதும் கெஸ்ட் ஹவுஸ் ஏரியா, கார் பார்க்கிங் ஏரியா, மாட வீதிகள்னு எந்த இடங்களையும் வாகனங்கள் ஹாரன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமலை புனித ஸ்தலம், கோவிந்த நாமம் மட்டும்தான் கேட்கணும். அண்ட் சுற்றிலும் ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்குது. அங்கே இந்த சவுண்டுனால வனவிலங்குகளும் பாதிக்கப்படக்கூடாது. மாட வீதிகளை சுற்றி பகல் நேரங்களில் 50 டெசிபிளும், இரவு நேரங்களில் 40 டெசிபிள் சவுண்டும் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த ஹாரன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் நம்ம ஓன் வெஹிக்கிளில் போனாலும் சரி, அங்கே இருக்கிற ஜீப், போலீஸ் வெஹிக்கல்ஸ், டிடிடியோட வெஹிக்கல்ஸ், விஐபிஸ் கான்வாய்ஸில் வராங்கள எல்லாத்துக்குமே பொருந்தும். தேவைன்னா மட்டும் எமர்ஜென்சிக்கு சைரன் ஆர் இந்த ஹாரன் சவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நம்ம ஹாரன் அடிக்கிறது கூடாது அப்படின்னு டிடிடியில் சொல்லியிருக்கதா நியூஸில் பார்த்தேன். அடுத்து கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குற டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று சாயந்தரம் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 2 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் இன்னைக்கு உண்டான தரிசனத்துக்கு கொடுத்தாங்க. நைட்டு தான் டோக்கன்ஸ் தீர்ந்தது. ஒரு 10 மணி போல் தான் டோக்கன்ஸ் தீர்ந்தது. ஆக்சுவலாக போன வாட்டி இந்த டைம் மாற்றும் போதும் அப்படி தான் ரொம்ப நேரம் டோக்கன்ஸ் இருந்தது. இப்போது நேற்றும் அப்படி தான் சாயந்தரம் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தது, நைட்டு வரைக்கும் இருந்தது. நீங்கள் டோக்கன் வாங்குற பிளானில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளார க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. 1 மணிக்குள்ளார. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்கள் இப்போ சொன்னல, அதில் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். க்ரௌடு ஒரே மாதிரி தான் இருக்குது. வாங்கிட்டு நம்ம உடனே 2 நடைபாதைகளை நடந்தும் போகலாம் அனுமதிக்கப்படுற டைமில், இல்லை கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். அலிப்பிரி நடைபாதைனா காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டுனா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. கார் ஜீப் பஸ்னால் காலையில் 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. மிட் நைட் 12லேருந்து காலையில் அதிகாலை 3 மணி வரைக்கும் காட் ரோட்ஸ்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா மலைக்கு போயிடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் போகணும். அடுத்த நாள் நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. இப்போ முதல் நாள் டோக்கன் வாங்குறோம்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்கள்ல, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். மறக்காமல் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கு காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்த ரூல் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கு மட்டும்தான், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு கிடையாது. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்காக இருக்கட்டும், திவ்ய தர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், தரிசனம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 4லேருந்து 6 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயே சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் தான் ஆறுதா இன்றைக்கி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 12லேருந்து 15 மணி நேரம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் பேசாமல் நீங்கள் டைரெக்ட் க்யூலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அப்படியே கம்பார்ட்மெண்ட்லேருந்து சுவாமி தரிசனம் பார்த்து வர்றது தான் 12 மணி நேரம்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்கிட்டு அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். அங்கேயே சுவாமி பார்க்கலன்னு பத்திரமா அந்த டோக்கனை வச்சுக்கணும். வெளியில் வந்துட்டு அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் கூட ரீஎன்ட்ரி கேட்டு லடுகொண்டிருக்கு பேக் சைடில் இருக்குது W4 கேட் கிட்ட, அதில் ஜாயின் பண்ணியும் கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் மொபைல் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. நீங்கள் பிஎஸ்சியில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீ லாக்கர்லாம் இருக்குல்ல, அங்கே 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஆல்ரெடி ஸ்ரீவாணியில் டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு தினமும் காலையில் 8 மணி போல் 300 டிக்கெட்ஸ் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்குமே இருக்கும். காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் பெருமாளை தரிசனம் செய்யலாம். இன்ஸ்டண்ட்டாக டொனேஷனும் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணுற கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் காலையில் 9 மணிக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. சீக்கிரமாக கொஞ்சம் தீந்துடும். அண்ட் அகெயின் 1 மணி போல் இந்த அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா, அதோட பேலன்ஸ் டிக்கெட்டும் 1 மணி போல் மறுபடியும் கரண்ட் புக்கிங்லேயே கொடுக்குறாங்க. இது இல்லாமல் திருப்பதி ஏர்போர்ட்டில் ஆஃப்லைனில் 200 டிக்கெட்ஸ் போல் டெய்லி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம போர்டிங் பாஸ் காமிச்சு வாங்கிக்கணும். அது டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, காலையில் கொடுப்பாங்க. அது 200 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். ஆஃப்லைனில் திருப்பதி ஏர்போர்ட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். அண்ட் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னா திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா மத்தியானமும் கவுண்டர் ஓப்பனில் இருக்கும், 3 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் சாயந்தரம் மினிமம் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதை அப்பப்போ இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து
உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக ரூம் வேணும்னா காலையிலே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் க்யூவில் நின்னா போதும். அவங்க ஆதாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சாவி கொடுக்குறப்போ அவசியம் நம்ம 2 பேராவது இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் சாவி கொடுப்பாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் இந்த ஆஃப்லைன் ரூம்ஸ் டிடிடியில் கொடுக்குறாங்க. இதே ரூல் தான். ஆனால் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தரிசன டிக்கெட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இல்லைங்கிற ரூல் கிடையாது. ஒரு தடவை நம்ம லக்கி டிப்பில் ஆஃப்லைனில் செலக்ட் ஆகிட்டோம்னா அடுத்து செலக்ட் ஆகிறதுக்கு 180 நாட்கள் அந்த ஒரு ரூல் மட்டும்தான் இருக்குது. யார் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்க க்யூவில் நிற்கணும். ஆதாரோட ஃபோட்டோ எடுத்து தான் நம்மளை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துப்பாங்க. 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே நம்ம செய்துக்கலாம். ஆர்ஜிதம் கவுண்டரில் 5:30 மணி போல் குலுக்கல் மூலையில் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அவசியமாக செலக்ட் ஆகிட்டோன்னா ஷியோராக அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பே லிங்க்கும் அனுப்புவாங்க. அதில் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் அதே ஆர்ஜிதம் கவுண்டரில் கூட போய் பே பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், எல்லா தரிசனமும் இருக்குது. இன்றைக்கி திருவோண நட்சத்திரமும் கூட. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 66,304 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.5 1 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31,811 பேர். அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை நேற்று 1.93 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.05 லட்ச லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க 3,392 பேர். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிஜி சர்க்கிளாக இருக்கும். ஏடிஜிஹெச் 300 ரூபாய் தர்சனம், வர்ச்சுவல் சேவா தர்சனம், விஐபி பிரேக் தர்சனம், அங்க பிரதட்சணம் அதுக்கெல்லாம் ஏடிசி சர்க்கிளாக இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தெற்கு மாட வீதியில் இருக்கும் வெயிட்டிங் ஹால். சுபதம் என்ட்ரினா ஆர்ஜித சேவாஸ் குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம். ஈவன் என்ஆர்ஐ தர்ஷன் கூட உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன கியூ தான் என்ட்ரி பாயிண்ட். டைரக்ட் சர்வ தர்ஷனத்துக்கு கிருஷ்ணதேஜா சர்க்கிளுக்கு வெளியில் இருக்குது கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருமலைக்கு போய் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி டோக்கன் இல்லாத தரிசனம்னா அவங்களே இறக்கி விட்ருவாங்க. டோக்கன் தரிசனம்னாலும் அவங்களே இறக்கி விடுவாங்க. நீங்கள் இடம் பேர் சொன்னால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டோக்கன் வாங்க போகிறீங்க இல்லை தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரமாச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். சுவாமி தரிசனம் பார்க்க போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.